ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாக்லேட் ட்விஸ்டர். சாக்லேட் ட்விஸ்டர் வந்து ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் உள்ளதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம சாக்லேட்டை வந்து ஃபில்லப் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாக்லேட்டை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறணும். நல்லா கிட்டத்தட்ட ஸ்ட்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிடணும். அப்படின்னா நமக்கு சீக்கிரம் சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடச்சிரும். எவ்வளோ முடியுதோ நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்காங்க. ஸோ கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் சாக்லேட்டை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு நம்ம வந்து கொஞ்சம் விப்ட் க்ரீம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா விப் க்ரீமோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போவே ரெடியாக வச்சுக்கோங்க. இது வந்து அடுப்பில் ஹீட் பட்டோன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் தனியாக ஹீட் பண்ணுறேன். அது தண்ணி அந்த கொதிக்கிற அந்த இதில் வந்து சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகி வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சாக்லேட்லாம் தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கீழே பிடிச்சிடாமல் சாக்லேட்டை நல்லா கிண்டி விடுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக கிண்டுங்க. இப்போ ஓரளவு கட்டி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு ஜிப்லாக் பேக்கெட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து அப்படியே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா சீக்கிரம் சூடெல்லாம் ஆறிடும். ஸோ இதை நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் பட்டர் சேர்த்துக்குவோம். இந்த 1/2 கப் பட்டரை வந்து அதோட மெல்ட் ஆகி வந்துடும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இது வந்து கட்டி ஆகிடும். அதனால் நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டிப்படாமல் நல்லா கிண்டுங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக ட்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிண்டணும். இப்போ நல்லா சூடு ஆற வச்சுட்டு அது கூட நம்ம 2 எக்கு சேர்த்துக்கணும். சூடோடு சேர்க்கக்கூடாது. சூடு ஆற வர வெயிட் பண்ணணும். இப்போ சூடு ஆறிடுச்சு. நம்ம வந்து 2 எக்கு சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா கிண்டணும். முட்டை வந்து இதோட சேர்க்கும்போது வலுவலுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிண்டுறதுக்கு. ஆனால் நம்ம வந்து நல்லா கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஃபுல்லாமே எக்கு அப்சர்வ் பண்ணணும். ஸோ நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக வந்துடும். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவு ஒழுங்காக வந்துடுச்சு. இப்போ கட்டிலாம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
ஸோ எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜிப்லாக் பாக்கெட்டில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு அதில் நம்ம இந்த மாதிரி ஒரு டிப் வச்சுக்கணும். இது வந்து கேக் டிப்பு, அதை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த இதுக்கு கேக்குக்குள்ளே டிப்பை நான் யூஸ் பண்ணுறேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும். மாவை ஃபுல்லாக நல்லா ஃபில்லப் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபில்லப் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோ வருது, ரொம்ப அழகாக வருது. இப்போ நல்ல ஆயிலை வந்து ஹீட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டிக்கு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடணும். இன்னொரு கையில் சிசர் வச்சுக்கோங்க. அப்படியே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணால் ஒரு அரை ஃபிங்கர் அளவுக்கு வரும், அவ்வளோதான். ஸோ அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அழகாக கட் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். ஸோ இது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும், இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா கோல்டன் கலரில் மாறும். ஸோ 2 பக்கமும் திருப்பி போடணும். இது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸ்ட்ராவை வச்சு நம்ம வந்து ஓட்டை போடணும். நம்ம எல்லா ட்விஸ்டர்லையும் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராவை வச்சு ஓட்டை போட்டு வச்சுக்கணும். நீங்கள் இதுக்குள்ளேயும் சாக்லேட் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா தனியாக சாக்லேட்டை வந்து வச்சு நம்ம சேர்த்து சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இங்கே சாக்லேட்டை தொட்டு சாப்பிட்லாம். அதில் ஃபில்லப் பண்ணணும்னு இல்லை. ஃபில்லப் பண்ணால் பார்க்குறக்கு ரிச்சாகவும் இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு சாக்லேட்டை வந்து ஃபில்லப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப குட்டியாக நான் ஓட்டை போட்டிருக்கேன் அதில் சாக்லேட்டுக்கு. அப்போ தான் வரும்போது கொஞ்சம் உள்ள வரைக்கும் போகும் அந்த ட்விஸ்டரில், அவ்வளோதான். ஸோ வெளியில் உள்ள பார்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ட்விஸ்டர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து சாக்லேட் உள்ளே வர போயிருக்கும். அதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். சாக்லேட் வந்து ஃபுல்லாக உள்ளே நம்ம எவ்வளோ தூரம் உள்ளே ஸ்ட்ரா வச்சு ஹோல்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு சாக்லேட் உள்ளே போகும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து சாக்லேட்டை தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.